நம்மிலே அந்த நம்பிக்கையை வழிநடத்த தேவையான ஆற்றலையும் அருளையும் தருபவரும், அந்த ஓட்டத்தை நிறைவாக முடிக்க நிறைவு செய்ய தேவையான ஆற்றலை தருகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த இனிய மாலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். Praise the Lord, brothers and sisters. ஆண்டவர் இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அற்புதமான மாலை நேரம், அருமையான ஒரு இறை புகழ்ச்சி நேரம். ஆண்டவருடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்திலே நாம் கூடியிருக்கிறோம். அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த பிரசன்னம் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தருகிறது. வெளியில எல்லா உலகத்தின் மக்கள் அத்தனை பேரும் பல்வேறு காரண காரியங்களோடு சுற்றி கொண்டு அலைந்து திரிகிற நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவருடைய திரு சமூகத்திலே அமர்ந்திருக்க, அவருடைய வார்த்தையின் மகிமையை கண்டுகொள்ள நாம் எல்லாரும் இந்த அற்புதமான ஒரு கூடுகையில கூடியிருக்கிறோம். நிச்சயமாக நாம் ஒவ்வொருவருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடவுள் நம் ஒவ்வொருவரையுமே இந்த நேரத்திலே நிறைவாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் நம்மை ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். அதுதான் உண்மை. எந்த நோக்கத்திற்காக இந்த இறை வழிபாட்டிலே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை அறிந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்களோடு அதே தேவைகளின் நிமித்தம் உங்களோடு இறை வார்த்தையின் வாயிலாக அவர் பேசக்கூடிய வல்லமை பெற்றவர். அந்த ஒரு அற்புதமான ஒரு உயரிய ஒரு சிந்தனையோடு இந்த இறை வார்த்தை பகிர்விலே நாம் கலந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நாம் தொடங்கினோம் விசுவாச பயணத்தை. நம்பிக்கை என்றால் என்ன என்று அந்த ஒரு கேள்வியோடு அந்த ஒரு புரிதலை கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே அந்த வெற்றி மாந்தர்கள், அந்த 11வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட வெற்றி மாந்தர்களை நாம் ஓரளவு அப்படி அந்தந்த இடங்கள்ல அப்படியே சிந்தித்து வந்தோம். இன்றைக்கும் நாம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான், விசுவாசம் என்கிற அந்த பயணத்திலே தான் நாம் பயணிக்க இருக்கிறோம் இந்த இறைவார்த்தை பகிர்வின் வழியாக. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வாரமும் இந்த நம்பிக்கை என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு சிறு சிறு குறிப்புகளை தந்து கொண்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில இன்ற நாளிலும் ஒரு சிறு குறிப்பை உங்களுக்கு தர ஆசைப்படுகிறேன். நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டோம்னா, நம்பிக்கை என்பது எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை என்று பவுலடியார் மிக அழகாக ஒரு டெபினிஷனை தந்துடுறாரு. ஆனா இதை இன்னும் கொஞ்சம் அழகா சுருக்கி நம்மளுடைய புரிதலுக்கு ஏற்ப நாம சிந்திப்பது நல்லது. அப்பதான் அந்த நம்பிக்கைனா என்ன அப்படிங்கிற அந்த ஆழத்துக்குள்ள நம்ம பயணிக்க முடியும். நம்பிக்கை என்றால் என்ன அப்படின்னு பாருங்க. மீட்பின் கருவூலத்தை திறக்கும் சாவிதான் நம்பிக்கை. முடிந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மீட்பின் கருவூலத்தை திறக்கக்கூடிய சாவி, அந்த சாவிக்கு பேர் தான் விசுவாசம் அல்லது நம்பிக்கை என்று பெயர். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். மீட்பின் கருவூலம் என்றால் என்ன? மீட்பின் கருவூலத்தை திறக்கிற சாவிதான் நம்பிக்கைன்னு சொல்றோம். மீட்பின் கருவூலம்னா என்ன? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். ஜீசஸ் தான் மீட்பின் கருவூலம். ஜீசஸ். ஓகே, ஆமென். கடவுளோடு இணைந்து அவருடைய நிலைவாழ்வு அடைவது மீட்பின். நாம் எதிர்நோக்கி இருப்பதை இயேசு நமக்கு கொடுத்த மீட்பு. ஆண்டவர் இயேசு சிலுவையில் பெற்றுக் கொடுத்ததுதான் கருவூலம். கருவூலம். இப்ப கருவூலம்னா என்ன? கருவூலம்னா என்ன? எதை பயன்படுத்துவோம்? தமிழ்ல இந்த கருவூலம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். இதை இங்கிலீஷ்ல சொன்னோம்னா நல்லா புரியும். ட்ரெஸரின்னு சொல்லி சொல்லுவோம். பொக்கிஷங்கள். கருவூலத்துக்குள்ள என்ன இருக்கும்? பொக்கிஷங்கள். பொக்கிஷங்கள்ல எல்லா முக்கியமான பொருட்களும் உள்ள இருக்கும்.
அப்ப மீட்பின் கருவூலத்தை திறக்கிற சாவி அப்படின்னா என்ன? மீட்புனா என்ன? மீட்பின் கருவூலம்னா அப்படின்னா என்ன இருக்கும்? இப்ப கவர்மெண்ட் ஸ்டாஃப்களுக்கு கலெக்டரேட்ல ஒரு ட்ரெஸரி ஒண்ணு இருக்கும். அவங்களுக்கு கொடுக்கிற பணம், அவங்களுக்கு கொடுக்கிற சம்பளம், இது எல்லாம் முக்கியமான டாக்குமெண்ட், நிலபுலன்கள், சொத்துகள், இவை எல்லாம் அந்த ட்ரெஸரியில வச்சிருப்பாங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்ல ட்ரெஸரிக்கு போறேன்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாம் முக்கியமான தகவல் கோப்புகள் எல்லாம் இருக்கும். முக்கியமான பொக்கிஷங்கள் எல்லாம் இருக்கும். ஆவணங்கள் எல்லாம் இருக்கும் அதுல. அப்ப மீட்பின் கருவூலத்தை திறக்கிற சாவி நம்பிக்கைன்னு சொல்றீங்களே பிரதர், இந்த ஃபெய்த்த வச்சு மீட்பின் கருவூலத்தை திறக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களே, மீட்பின் கருவூலம்னா மீட்பின் கருவூலத்துக்குள்ள என்னென்ன இருக்கும்? கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. மீட்பின் கருவூலத்துக்குள்ள என்ன இருக்கும்? எல்லா பைபிள் ஆசீர்வாதம் இறைவார்த்தைகளா பிரதர்? பைபிள் இறைவார்த்தைகள். வேற இயேசு சிலுவையில பெற்றுக் கொடுத்த மீட்பு, அந்த மீட்புல என்னென்ன நமக்கு கிடைச்சிச்சு? கடவுளின் மகன் ஆவதற்குரிய நித்திய வாழ்வு, அப்புறம் என்னது? மகன் நீடிய ஆவதற்குரிய வாழ்வு, உரிமை, நிலை வாழ்வு உரிமை கிடைச்சு. பேரான ஒண்ணா வாழ்வு, நிலை வாழ்வு, நித்திய வாழ்வு, நித்திய வாழ்வு, மகன் ஆவதற்குரிய உரிமை, மகன் உரிமை, இயேசு கிறிஸ்து தலைமகனானார், நாமெல்லாம் அவருடைய சகோதர சகோதரிகளானோம். ஓகே. விண்ணகத்தில் அமர்வதற்கான உரிமை பேரு. சரி, அடுத்து நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச வாழ்வதற்குரிய கூட்டம். பரிசுத்தமாக வாழ்வதற்குரிய ஒரு வாக்குறுதி, பாவத்திலிருந்து விடுதலை, விடுதலை, ஜென்ம பாவம் அளிக்கப்பட்டது, வேற தூய ஆவியானவருடைய கனிக்கொடைகள். ஆமென். பாவத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, கடன் சுமையிலிருந்து பொருளாதார விடுதலை, உலக அந்த நம்ம குடும்ப சமாதானமின்மையிலிருந்து விடுதலை, இவையெல்லாம் கிடைச்சிச்சா? ஆமா பிரதர். இயேசு பெற்றுக் கொடுத்த எல்லா விடுதலையின் பொக்கிஷங்களும் மீட்பின் கருவூலத்துக்குள்ள இருக்கு. பயம் நீக்கப்பட்டது, கோழைத்தனம் அகற்றப்பட்டது பிரதர். சிஸ்டர், பயம் நீக்கப்பட்டது, கோழைத்தனம் அகற்றப்பட்டது. ஆமென், ஆமென், பிரைஸ் தி லார்ட். இவை எல்லாமே மீட்பின் அடையாளங்கள். போதும், எல்லாரும் மியூட் பண்ணிருங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. கேட்கிற நேரம் மட்டும் ஆடியோவை ஆன் பண்ணா போதும். எல்லாரும் மியூட் பண்ணிருங்க தயவு செஞ்சு. அப்ப எல்லா விதமான உலகத்துல இருந்த அடிமைத்தனங்கள் அத்தனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்து விட்டு, அடிமைத்தனங்களில் இருந்து ஒரு மீட்பை தந்து, அந்த மீட்பின் பொக்கிஷங்களை மீட்பின் கருவூலத்துல வச்சிருக்கிறார். மியூட் பண்ணுங்க, ஆடியோ மியூட் பண்ணுங்க. யாரும் ஆன் பண்ணிருக்கீங்க, தயவு செஞ்சு ஆன் பண்ணி மியூட் பண்ணுங்க. செய்தி உங்களுக்கு கிளியரா கேட்காது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த மீட்பின் கருவூலத்துக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான், அதை அறிந்திருந்தால்தான் நாம் போய் அந்த நம்பிக்கையின் வழியாக அந்த மீட்பின் கருவூலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை நாம் எடுத்து சுதந்திரிக்க முடியும், அனுபவிக்க முடியும். ஒரு 3 விதமான அடிமைத்தனங்கள் தான் முக்கியமான அடிமைத்தனங்களா இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்குள்ள இருக்கு மனித வாழ்க்கையிலே. ஒன்று, உடல் சுகமின்மை, நோயிலிருந்து பிரச்சனை. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வரும் பாருங்க, அந்த நோய் சார்ந்த பிரச்சனை. இன்னொன்னு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை. மூன்றாவது, மன அமைதி, குடும்பங்கள்ல குழப்பங்கள். இந்த 3 சார்ந்த பிரச்சனைகள் தான் பெரும்பாலும் இருக்கு. இத 3ஐயுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். இந்த அடிமைத்தனங்களை வெற்றி மேல் வெற்றி சிறந்திருக்கிறார். அடிமைத்தனங்களை சாகடித்திருக்கிறார். அடிமைத்தனங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் தோற்று போயின. அப்ப ஜெயிச்சுட்டு அந்த வெற்றியின் சின்னமான அந்த மீட்பை பெற்றுக்கொண்டு, பரிசை பெற்றுக்கொண்டு யாருக்கு கொடுத்தாருன்னா, அது எனக்கும் உங்களுக்கு தான் கொடுத்திருக்கிறார். அந்த பொக்கிஷங்கள் தான் அந்த மீட்பின் கருவூலத்துக்குள்ள இருக்கு. கருவூலத்துக்குள்ள இருக்கு. ஓகே பிரதர், நம்ம எப்படி எடுக்கணும்? அதைத்தான் இப்ப நம்பிக்கையின் வழியாக நாம் எடுக்கணும். இந்த இறை செய்தியில நம்ம எதை முக்கியமா அறிந்து கொள்ள போறோம் அப்படின்னா, கடவுளை அறிகிற அறிவு. கடவுளை பற்றி அறிகிற அறிவு நமக்கு இருந்தா தான், அவர் என்ன செய்தார், எனக்காக என்ன செய்து முடித்தார், என் கடவுள் யார்,
என் கடவுள் எனக்காக என்னென்ன செய்கிறார், நான் பாவம் செய்யறேன், பாவத்திலிருந்து நான் எப்படி அவர்கிட்ட அணுகிறது, இப்ப பாவத்துல ஒண்ணு இருக்கும்போது இந்த பாவத்துக்கு மன்னிப்பு உண்டா, அல்லது நோய்கள்ல இருக்கிறேன், நோய்கள்ல இருந்து வைத்தியத்துக்கே பார்த்து செலவழிச்சுக்கிட்டே இருக்கிறேன், நோயோடு போராடி கொண்டே இருக்கிறேன், அந்த நோய் சார்ந்த மன அழுத்தங்கள், துன்பங்கள் இப்படி போயிட்டே இருக்கிறேன். அப்ப இதை மீட்கிறதுக்கு கடவுளிடம் ஏதாவது ஒண்ணு இருக்கா? இது எல்லாம் எனக்கு தெரிந்தால்தான் நான் அந்த கடவுளை தேடி வர முடியும், கடவுளிடம் அந்த விடுதலையை, அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கடவுளை அறிகிற அறிவு. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே, மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 13, 16 வரை, 13ல இருந்து 16 வரை யாராவது ஒரு எடுத்து வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 13ல் இருந்து 16 முடிய உள்ள இறை வார்த்தையை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதி நீங்க எல்லாரும் அறிந்த ஒரு பகுதிதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்விலே அந்த இறுதி கட்டம், சிலுவைக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவங்கள், சிலுவைகளுக்கு அந்த முன்பாக இறுதி பகுதி இல்ல, இறுதி பகுதி அந்த சிலுவை பகுதின்னு வச்சுக்கோங்களேன். தன்னுடைய தொடக்க பகுதியிலிருந்து நடுப்பகுதி, மத்திய பகுதி இந்த பகுதி. தன்னுடைய அந்த நற்செய்தி அறிவிப்பு பயணத்திலே கலிலேயா அந்த கடற்கரை பகுதிகளிலே ஆண்டவருடைய பிதாவினுடைய இறை வார்த்தைகளே இறை அரசை போதித்து கொண்டு வருகிற போது, பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள் இவர்கள் எல்லாரும் இருக்கிற அந்த பகுதிகளிலே ஆண்டவர் இயேசு பல்வேறு அற்புதங்களை, பல்வேறு வல்ல செயல்களை, பல்வேறு புதுமைகளை ஆண்டவர் செய்கிறார். ஆனால் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாவற்றையுமே ஒரு கொஸ்டின் பண்றாங்க, கேள்வி வைக்கிறாங்க. நீங்க யாரு, இவர் எந்த அதிகாரத்துல செய்யறாரு, அவரே சாத்தான் பிடியில இருக்கிறாரு சொல்லி திட்டுறாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு ஒரு கன்ஃபியூஷன்ல தான் கேட்கிறாரு, டே நீங்க யாருன்னு கேக்குறீங்க, என்னோட படுத்திருக்கீங்களே, என்னோட சாப்பிடுறீங்க, என் கூடவே வர்றீங்க, உங்க கூடவே நான் வந்துட்டு இருக்கிறேன், என்னோட எல்லா இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறீங்க, நீங்க நான் யாருன்னு சொல்றீங்க, அவங்க என்ன அறியல. இத்தனைக்கும் பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள், அவங்க எல்லாம் அந்த திருச்சட்டத்தை, தோரா என்கிற மோசே கொடுத்த அந்த தோரா திருச்சட்டத்தை தலைகீழா ஒப்பிக்கிறவங்க. முதல்ல இருந்து தொடக்கத்துல இருந்து சொல்லுங்கன்னு சொன்னாலும் சொல்ல முடியும் அவங்களால. பின்னாடி கடைசி வசனம் என்ன, அதுக்கு முந்தின வசனம் என்ன, அதுக்கு முந்தின வசனம் என்ன, அதுக்கு முந்தின வசனம் என்னன்னு சொன்னாலும் தலைகீழா சொல்லக்கூடியவங்க திருச்சட்டத்தை, மோசே கொடுத்த திருச்சட்டத்தை. அப்ப கரைத்து குடித்த அந்த மறைநூல் வல்லுநர்கள் இறை வார்த்தையை புள்ளிக்கு புள்ளி, அணு அணுவா ஆராய்ச்சி செஞ்சவங்க, கடவுளின் மகன் மெசியா நேரா இறங்கி நின்று வல்ல செயல்கள் செய்யும் போது அவரை கண்டுகொள்ள முடியவில்லை, அவரை அறிந்து கொள்ளல தன் ஜனம், தன் சொந்த பிள்ளைகள். அவருக்குரியவர்களிடம் அவர் வந்தார் என்று இறைவார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தனக்குரியவர்களிடம் அவர் வந்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. தனக்குரியவர்களிடம் அவர் வந்திருந்தும் கூட ஆண்டவர் இயேசுவை அவர் யார் என்று அவர்கள் கண்டுகொள்ள முடியவில்லை. இந்த ஒரு குழப்பத்துலதான் அவர் கேட்கிறார், ஒரு கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க தன்னுடைய சீடர்கள்ட்டேப்பா, நீங்க யாருன்னு சொல்றீங்கப்பா. அப்ப கேட்கிறார் ஒரு கேள்வி, பகிரங்க கேள்வி, என்னை அறிந்திருக்கிறீர்களா, நான் யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஏன்னா பின்னாடி நீங்க வரணும், கடைசி வரையும் வரணும், அப்படின்னா நான் யாருன்னு நீங்க புரிஞ்சிருக்கீங்களா, என்னை அறிந்துள்ளீர்களா கேட்கும் போது அழகாக பேதுரு சொல்கிற வார்த்தை தான், நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் அப்படின்ற அற்புதமான ஒரு பதிலை தருகிறார். இப்ப நம்ம பின்பற்றுகிற நமக்கும் நாம் யாரை பின்பற்றுகிறோம், நம்முடைய கடவுள் யார், நம்முடைய கடவுளின் வல்லமை என்ன அப்படிங்கிறத அறிந்துள்ளோமா, நாம் அறிந்திருக்கிறோமா? எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இந்த ஒரு மைய நோக்கத்துலதான் நாம் இன்றைக்கு இந்த இறைவார்த்தை பகிர்வை நாம் தியானிக்க இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஓசையா புத்தகம்
4வது அதிகாரம் 6வது இறைவசனம் வாசிங்க யாராவது ஒருத்தர். ஓசேயா புத்தகம் 4வது அதிகாரம் 6வது இறைவசனம். என் மக்களின் பாவங்களால் பிரதர் 4:6 பிரதர், அறிவின்மையால் மக்கள் அழிகின்றார்கள். நீ அறிவை புறக்கணித்தாய், நானும் நீ எனக்கு குருவாய் இராதபடி உன்னை புறக்கணிப்பேன். நீ உன் கடவுளின் திருச்சட்டத்தை. ஆமென். போதும் போதும். இந்த அற்புதமான வசனத்தை பாருங்க. என் ஜனங்கள் என்னை குறித்த அறிவின்மையால் அழிகிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என் மக்கள் அறிவின்மையால் அழிகிறார்கள். பழைய மொழிபெயர்ப்புல எப்படி இருந்தது அப்படின்னா, என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அழிஞ்சு போறாங்க, வாழல. என்னை குறித்த அறிவு இருந்ததென்றால் மக்கள் வாழ்வார்கள். என்னை குறித்த அறிவு இல்லை என்றால் மக்கள் அழிவார்கள் என்பதுதான் இதற்கான பொருள். அப்ப ஆண்டவரை குறித்த நம் கடவுளை குறித்த அறிவு, அவர் எத்தகைய இயல்புடையவர், அவருடைய பண்புகள் என்ன, அவருடைய குணநலன்கள் என்ன, என் கடவுள் என்னை எப்படி அன்பு செய்கிறார், என்னை அன்பு செய்ததின் அடையாளமாக அவர் என்னெல்லாம் இந்த மண்குலத்துக்கு செஞ்சிருக்கிறார், எனக்கு மீட்கப்பட்ட நான் எப்படி அந்த மீட்பின் அனுபவங்களை நான் சுதந்திரிப்பேன். இத்தகைய ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வருவதுதான் கடவுளை அறிகிற அறிவு. என் அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் முதல் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பாருங்க. தொடக்க நூல் இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. தொடக்க நூல் முதல் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பாருங்களேன். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. ஆமென். அன்புக்குரியவர்களே, படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க எது உருவற்று வெறுமையாக இருந்தது? மண்ணுலகு. மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ரொம்ப நன்றி, கடவுளுக்கு நன்றி. அற்புதமான பதில் அது. அப்ப விண்ணுலகு நிறைவா இருந்துச்சா? விண்ணுலகு நிறைவா குறைபாடுடையதாக இருக்கிறது. அப்படித்தானே அர்த்தம்? மண்ணுலகுதான் குறைபாடு. மண்ணுலகுதான் குறைபாடா இருக்கும். மண்ணுலகு குறைபாடு இல்லாத. ரெண்டையுமே படைச்சது யாரு? கடவுள் தான் படைச்சாரு. அப்ப எப்படி கடவுள் படைச்ச படைப்புல ஏன் குறைபாடா இருக்கிறது மண்ணுலகு? மண்ணுலகுல மனிதனை படைக்கிற திட்டம் அவருக்கு அறியும், அதனால குறைபாடா இருந்திருக்கு. பின்னாடி தானே மனிதனை பின்னாடி தானே படைக்கிறாரு. அப்ப விண்ணுலகு நிறைவா இருக்குது, பின்னாடி தானே மனிதரை படைக்கிறாரு. நிறைவுள்ளவர் வந்துட்டு விண்ணுலகில இருக்கிறார் இல்லையா பிரதர்? அப்ப அது நிறைவா தானே இருக்கும். அவர் மட்டும் தான் பிரதர் இருப்பாரு இந்த நேரம். சிஸ்டர் சொன்னாங்க பாருங்க, விண்ணகத்துல யார் யார் இருக்கா? விண்ணகம்ங்கிறது எதை சொல்லி இருக்குது? விண்ணகத்துல கடவுள் இருக்கிறாரு, கடவுளை சார்ந்த இருக்கிறது. விண்ணகத்துல கடவுள் இருக்கிறாரு, கடவுளை சார்ந்த கூட்டம் யார் இருக்கு? வானதூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க யாரை அறிந்திருக்கிறாங்க? கடவுளை யார் அறிந்திருக்கிறாங்க? விண்ணகத்துல இருக்கிற அந்த கூட்டம் யாரை அறிந்திருக்கிறது? தன் கடவுளை முற்றிலுமாக அறிந்துள்ள கூட்டம் விண்ணகத்துல இருக்குது. அது நிறைவா இருக்குது. மண்ணுலக படைக்கிறாரு, மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருக்கிறது. காரணம் இங்கு அதுக்கு அடுத்த வசனங்கள்ல பாருங்க, கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது, அப்போது ஒளி தோன்றுக. இருள் இருந்துச்சு, ஏன்னா அந்த இடத்துல இருள் இருக்குது. இருள்னா என்ன? அறியாமை இருக்கிறது. கடவுளை பற்றிய அறிவு மண்ணுலகிலே இல்லாத நிலை இருக்கிறது. அப்போது யார் வந்தால் அந்த அறிவு வரும் அப்படின்னா, ஒளி தோன்றுக. இயேசு கிறிஸ்து வந்தால்தான் அந்த ஒளி வரும். இந்த இருள் விலகணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகை எந்தெந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துலதான் ஒளி இருக்கும். இப்ப நம்மளுமே வாழ்றோம், நம்மளுமே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிகிற அறிவு இல்லைன்னா நம்ம அறிவிலிகள், நம்ம அறியாமையில தான் இருக்கிறோம், நம்ம இருளில் தான் இருக்கிறோம். அதைத்தான் இறைவசனம் சொல்லுது. என் மக்கள் என்னை குறித்த அறிவின்மையால் அழிந்து போகிறார்கள். அங்கே முழுமை இருக்காது, நிறைவு இருக்காது, வெறுமைதான் இருக்கும். விண்ணுலகு நிறைவா இருக்குது, மண்ணுலகு உருவற்று வெறுமையா இருக்குது. சரியா இல்ல, அதாவது அந்தந்த இடங்கள்ல இல்ல. ஏனென்றால் கடவுளை குறித்த அறிவு அங்கே இல்லை. கடவுளை குறித்த அறிவு எங்க வரணும்னா, ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடி, ஆவியானவர் மூலமாக, ஆவியானவர் வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை யார் மூலமாக முழுமையாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவுக்குள்ள நாம வர முடியும்னா, ஆவியானவர் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய முழு அறிதலும் புரிதலும் நமக்குள்ளே கிடைக்கும். எங்க இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அந்த இடத்துல தான் வெளிச்சம் இருக்கும், ஒளி இருக்கும், இருள் அகலும். அப்ப எந்தெந்த இடங்களில் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளோட இயேசு கிறிஸ்துவை பற்றிய, ஏன்னா கடவுளை நாம் கண்டதில்லை, கடவுளுடைய அந்த வல்லமையை நாம் பார்த்ததில்லை, கடவுளுடைய பண்புகள் நமக்கு தெரியாது. இவை எல்லாவற்றையும் பூமியில வந்து கடவுள் இப்படித்தான் இருப்பார், இவருடைய இயல்புகள் இதுதான் இயல்புகள், அவருடைய இயல்புகள், அவருடைய குணாதிசயங்கள் இதுதான் பிதாவினுடைய குணாதிசயம், கடவுளுடைய குணாதிசயம் என்று மண்ணுலகிலே இருக்கிற நமக்கு சொல்லிக் கொடுத்தது, காண்பித்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர்கள் பிதாவை பார்க்கிறாங்க. யார் இயேசு என்னை சொல்றாரு, அவர் சொல்றாரு பாருங்க, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்படிதான் இருப்பாரு, பாத்துக்கங்கிறாரு. இப்ப நான் எப்படி இருக்கேன், என்னோட குணநலத்தை நீ பாத்தியே, நான் என்னென்ன இரக்கத்தோட செயல்படுறேன் பாத்தியே, பாவிகளை மன்னிக்கிறேன் பாத்தியே, விபச்சாரர்களை மன்னிக்கிறேன் பாத்தியே, இப்படிதான் பிதா இருப்பாரு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தன்னுடைய பிதாவை முழுவதுமாக வெளிப்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து. இந்த புரிதலை நம்ம யார் மூலமாக கண்டறிய முடியும்னா, தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதல் மூலமாகத்தான் நாம் கண்டறிய முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் பிதாவை கண்டறிவதும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டறிவதும், தூய ஆவியானவருடைய வல்லமையையும் கொடைகளையும் அவருடைய வழிநடத்துதல்களையும் கண்டு அறிவதுதான் நிலை வாழ்வு. இந்த அறிதலுக்குள்ளேயும் புரிதலுக்குள்ளேயும் வரலன்னா அந்த இடத்துல இருள் இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, வெறுமைதான் இருக்கும், ஒரு முழுமை கிடையாது. எப்படி படைப்பின் தொடக்கத்திலே அந்த விண்ணுலகு நிறைவா இருக்குது, மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருக்கிறது, ஒளி வந்த போது மண்ணுலகு உருவாகியது. அதாவது ஸ்பேஸ்க்கு போகுது, நிலமாக மாறுகிறது, தண்ணீர் பிரிகிறது, வானம் பிரிகிறது, எல்லாம் அதாவது செயல்களுக்குள்ள வருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவுதான் நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய ஒப்பற்ற செல்வம். என் அன்புக்குரியவர்களே, இதனுடைய தொடர்ச்சியாக பாருங்க, சாலமோனின் ஞானம் 13வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்களேன். சாலமோனின் ஞான நூல் 13வது அதிகாரம் முதல் வசனம். கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினைஞரை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சாலமோனின் ஞானம் 13வது அதிகாரம் முதல் வசனம் ரொம்ப அற்புதமான இது ஒரு டெபினிஷன் பாருங்க. கடவுளை அறிகிறதற்கு எவ்வளவு தூரத்துக்கு இந்த வசனம் முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பாருங்க. கடவுளை அறியாதோர் அறிவிலிகள். அறிவிலிகள்னா எப்படி சொல்லுவோம்? முட்டாள்கள். முட்டாள்களை தான் அறிவிலின்னு சொல்லுவோம். அப்படியே சொல்றாரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடவுளை அறிந்து கொள்ளனா அறிவிலிகள். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, கடவுளை அறியாத மனிதரானும் இயல்பிலே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். நம்ம ஏற்கனவே எபிரேயர் திருமுகத்துல பார்த்தோம் பாருங்க, 11வது அதிகாரத்துல, காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின. இந்த காணப்படாத ஒன்றுதான் நிஜம், காணப்படுகிறவை போலி. நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் போலி.
இந்த காணப்படாத ஒன்று இருக்கு பாருங்க, அந்த மீட்பின் பேறுபலன் பொக்கிஷம் சொன்ன பாத்தீங்களா, மீட்பின் ட்ரெஸரி, மீட்பின் பொக்கிஷம், மீட்பின் கருவூலம். இது வந்து நம்ம பார்க்கல. இப்ப எங்கேயாவது இப்ப ட்ரெஸரிய போய் பாக்குறோம், நம்ம அரசாங்கம் வச்சிருக்க ட்ரெஸரிய போய் பாத்துரலாம். கலெக்டரேட்டுக்கு போனோம்னா ட்ரெஸரிய பாத்துரலாம். இந்த மீட்பின் கருவூலத்தை எப்படி போகலாம்? அது காணப்படாத உலகத்துல இருக்கு. காணக்கூடிய உலகத்துல இந்த மீட்பின் ட்ரெஸரி இல்ல. இந்த வசனம் சொல்றத பாருங்க, கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள், கைவினைகளை கருத்தாய் நோக்கி இருந்தும் கைவினைஞர்களை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இதனோட அர்த்தம் என்னன்னு பாருங்க. கண்ணுக்கு புலப்படும் நல்லவை. அப்ப பார்க்கிற நல்லதுன்னு நினைக்கிறோம். இந்த பார்ப்பதை உருவாக்கியவர் யார்? அதான் அதனோட அர்த்தம். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றினின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர், அவங்கதான் அறிவிலிகள். இந்த பார்ப்பது நம்ம பாக்குறோம், அதை நிஜம் நம்புறோம், பார்க்கிறது உண்மைன்னு நம்புறோம், அதை நம்புறோம் பார்ப்பதை. ஆனா பார்ப்பதை எல்லாம் உருவாக்கியவரை நம்புறோமா? பார்ப்பதை எல்லாம் உருவாக்கியவரை நம்பவில்லை என்றால் நாம் தான் அறிவிலிகள். அல்லேலூயா. பார்ப்பதை உருவாக்கியவர். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, கைவினைகளை கருத்தாய் நோக்கி இருந்தும் கைவினைஞர்களை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. கைவினைஞர்கள் சொல்லையில ஒரு பாத்திரத்தை நீங்க வச்சுக்கோங்களேன், அதான் உங்களுக்கு கரெக்டா பொருந்தும். அது இப்போ ஒரு மண்பானை, குயவன் மண்பானை. இந்த மண்பானையை நம்ம பார்க்கிறோம், பார்க்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கிறது. ஆனா கைவினைஞர்களை கண்டுகொள்ளவில்லை. நம்ம அதை உருவாக்கியவரை கண்டுகொள்ளணும். அதுதான் அறிவு. அதைத்தான் கடவுள் அறிவுன்னு சொல்றாரு. என்னை அறிந்து கொள்ளல அப்படின்னு சொல்றாரு. இந்த கைவினைஞர்களை கண்டுபிடிச்சோம்னா அதை விட மிகச்சிறந்த ஒன்றை உருவாக்கி கொடுக்க கைவினைஞர்களால் முடியும். அதுதான் அதுல உள்ள உண்மை. நாம் காணக்கூடிய இந்த உலகத்தை விட இன்னும் சிறப்பான ஒரு உலகத்தை கூட கடவுளால் படைக்க இயலும். படைக்க இயலாதுன்னு சொல்ல முடியாது. நாம் காணக்கூடிய இந்த உலகத்தை விட மேலான ஒரு உலகத்தை உண்டாக்க கடவுளால் இயலும். அப்படி இயலாது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வல்லமை இல்லாதவர். ஆனா அந்த வல்லமை இருக்கிறவரை நாம் தேடுகிறோமா? அந்த வல்லமை இருக்கிறவரை கண்டுபிடிக்கிறோமா? அதுதான் கடவுளை குறித்து அறிகிற அறிவு. அப்ப இந்த கடவுளை குறித்து அறியாத அறிவிலிகள் என்று கடவுள் சொல்ற இடத்துல நாம் இல்லாதிருக்கணும்னா இந்த இறை வார்த்தைகளின் மூலமாகத்தான் ஆண்டவரை கண்டுகொள்ள முடியும். ஒசையா புத்தகம் 6வது அதிகாரம் 6வது இறை வசனத்துல ஆண்டவராய கடவுள் சொல்றது, உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். எரி பலிகளை விட கடவுளை அறிகிற அறிவையே நான் விரும்புகிறேன் சொல்றார். நீங்க கொடுக்கிற எரிபலிகள், நீங்க கொடுக்கிற உண்ணாவிரதம், உண்ணா நோன்பு, நீங்கள் கொண்டு வருகிற காணிக்கைகள், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா என்னை குறித்து அறிகிற அறிவு இருக்கா? என் அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றிற்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. பிறர் அன்பு செயல்களிலே ஈடுபடுவதற்கு ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு. உண்ணா நோன்பு இருந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. எல்லாத்துக்கும் அதனுக்குரிய ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு. வாக்குறுதியை அறிக்கையிடுவதற்கு ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் இது எல்லாம் முற்றிலுமாக சேர்ந்த ஒரு கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் எதுனா கடவுளை குறித்து அறிகிற அறிவு. அல்லேலூயா. கடவுளை குறித்து அறிகிற அறிவு இருந்தா எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்குள்ள. ஏன்னா என் கடவுள் யாருன்னு எனக்கு தெரியும். என் பிதா யார்? இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்க பாருங்க, பிதா உரிமை, மகன் உரிமையை கொடுத்தார். இந்த உலகத்தையே படைத்த சர்வ வல்லவரின் மகன் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் சொன்னீங்க. அது முற்றிலும் உண்மை. நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், தூய மக்களினமாக மாற்றப்பட்ட மனிதன் மகன் நான். என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். நான் கடவுளுடைய சொந்த மகன். கடவுளுடைய முழு வல்லமையும் முழு அதிகாரமும் முழு தன்மையும் தகைமையும் எனக்குள் குடிகொண்டிருக்கிறது. ஏன்? அந்த கடவுளே எனக்குள்ளே குடிகொண்டிருக்கிறார். மகா பரிசுத்தம் வாய்ந்த அந்த கடவுள் எனக்குள்ளே குடிகொண்டிருக்கிறார். தூய ஆவியானவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக எனக்குள்ளே குடிகொண்டிருக்கிற கடவுளை நான் சொந்த உடலுக்குள் தாங்கி இருக்கிறேன். இதுதான் கடவுளை குறித்து அறிகிற அறிவு. அப்ப இந்த அறிவுக்குள் வரும்போது
இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள், நமக்குள்ள வாழ்வில இருக்கிற எல்லா விதமான தீமைகள் இருக்கு பாருங்க. இப்ப நோயில இருந்து விடுதலை, கடன் சுமையிலிருந்து விடுதலை, பொருளாதார அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, குடும்ப சமாதானத்திலிருந்து விடுதலை, இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சிலுவையிலே முடித்து வைத்திருக்கிறார். இந்த எல்லாவற்றையும் நாம பார்க்கணும்னா எங்க போய் நம்ம பார்க்க முடியும்? இந்த பிதாவை கண்டறிய முடியும்னா இயேசு கிறிஸ்துவிலதான் அந்த பிதாவை நாம் கண்டறிய முடியும். மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 16 17 வரை, 16, 17 2 இறைவசனத்தை வாசிப்போம். மத்தேயு 19, 16, 17 வாசிக்கலாம். அப்பொழுது ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கிறீர்? நல்லவர் ஒருவரே, நீ வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். ஆமென். ஆமென். அப்ப சொல்றாரு பாருங்க, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள, வேதனை இல்லாத ஒரு வாழ்வு, அதாவது சுகமான வாழ்வு, ஆசீர்வாதமான வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் கேக்குறாரு. அப்ப சுகமான வாழ்வு, ஒரு வாழ்வு இருக்கு. சுக வாழ்வு தருகிறவர், நல்ல வாழ்வு, நிறை வாழ்வு தருகிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் கட்டளைகளை கடைபிடிப்பா அப்படிங்கிறார். அப்ப அவருடைய கட்டளைகள் என்ன? அவருடைய கட்டளைகளை கடைபிடித்தோம்னா நமக்கு சுக வாழ்வு உண்டு. அவருடைய கட்டளைகள் என்ன? அந்த கட்டளைகளை எப்படி கடைபிடிப்பது? என்னென்ன கட்டளைகள் இருக்கிறது? எந்த கட்டளைகள் எல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த சொன்னவர் யார்? முதல்ல இந்த சொன்னவர் நல்லவரா கெட்டவரா? எல்லாம் அறிகிற அறிவு குறித்த அறிவு. கொஞ்சம் ஆடியோவை மியூட் பண்ணுங்களேன் தயவு செஞ்சு ப்ளீஸ். இந்த கட்டளைகளை கொடுத்தவரை அறிந்து கொள்வதுதான் கடவுளை குறித்த அறிவு. இவர் நல்லவரா கெட்டவரா, நம்பிக்கை தன்மை இருக்குதா, இவர் எல்லாம் அந்த கட்டளைகளை கொடுத்துட்டாரு, இவரை எப்படி பிரதர் நம்ப முடியும்? ஒரு கேள்வி வருதுல. அந்த இடத்தை கண்டறிகிற அறிவு தான் அந்த கடவுளை குறித்து அறிகிற அறிவு. திருப்பாடல்கள் 119, 49, 50 பாருங்களேன். திருப்பாடல்கள் 119. உம் ஊழியனுக்கு நீ தந்த வாக்கை நினைவு கூறும், அதனால் எனக்கு நம்பிக்கை அளித்தீர். உம் வாக்கு பாருங்க, உம் ஊழியனுக்கு நீர் தந்த வார்த்தையை நினைவு கூறும். வாக்கு என்ன? வாக்குறுதிகள். நம்ம இந்த ஜீசஸ் மினிஸ்ட்ரியில சொல்றோம் பாருங்க, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வாக்குறுதியை அறிக்கையிட்டு இருக்கோம் பாருங்க. அதுதான் வாக்கு, வார்த்தை. அவர் வாயிலிருந்து வெளிப்பட்ட அந்த வார்த்தை, கடவுளின் இறை வார்த்தைகள். அந்த ஊழியனுக்கு நீர் தந்த வாக்கை நினைவு கூறும், அதற்கு நீர் எனக்கு நம்பிக்கை அளித்தீர். நாம் சொல்றோம் பாருங்க அடிக்கடி, இறை வார்த்தையை நாம் கேட்க 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 கேட்கத்தான் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்பிக்கை பிறக்கிறது, நம்பிக்கை பலம் அடைகிறது. பலவீனத்துலதான் இருக்கு நம்மளோட நம்பிக்கை, தடுமாறுற நம்பிக்கையாத்தான் இருக்குது. எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து போனார்ல, கடல் மீது நடந்து போகையில தூரத்துல இருந்து பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உங்க பக்கத்துல நானும் நடந்து வரவா, நானும் கொஞ்ச தூரம் நடந்து வரவா அப்படின்னு கேக்குற, வா அப்படின்னு கூப்பிடுறாரு. வான்னு சொன்ன உடனே அந்த இருக்கிற நம்பிக்கையில இறங்கி நடக்கிறாரு, கொஞ்ச தூரம் நடந்து வர்றாரு, நடந்து 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 வர்றாரு. ஒரு அலை வருது, அலைய பார்த்த உடனே டப்புனுக்கு இயேசுவை பார்க்காம கீழே இவர் தண்ணியில மூழ்கிடுறாரு. தண்ணியில மூழ்கின உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஏன் நம்பிக்கை இழந்தாய்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டு, ஆண்டவரை பார், அவர் என்ன செய்யறாரு? மறுபடியும் அவரை தூக்கி விட்டு மறுபடியும் திருப்பி எப்படி அந்த போட்டுக்கு போயிருப்பாங்க அவங்க? பேதுரு தண்ணியில மூழ்கினார்ல, தண்ணீர்ல மூழ்கின உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கை தூக்கி விட்டாருன்னு எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் அதை யோசிக்கிறோம். திருப்பி எப்படி அந்த போட்டுக்கு போயிருப்பாங்க? இயேசு தலையில அப்படி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சுட்டு நடந்து வந்திருப்பாரா? எப்படி போயிருப்பாங்க? நடந்துதான் போயிருப்பாரு. இயேசு நடந்து வந்திருப்பாரு, பேதுரு நடந்துதான் போயிருப்பாரு. ஆமென். அதுதான் நம்பிக்கை. இயேசுவின் மீது கண்களை பதிய வைக்கும் போதுதான் நாம் ஆண்டவரை போலவே நடக்க முடியும். அதுதான் அது சொல்லுகிற பாடம்.
இந்த இயற்கையின் மீது அதிகாரம், அந்த கடல் மீது நடந்து சென்றார், காற்றும் கடலும் அவருக்கு அடிபணிந்தன அப்படின்னா அதன் மீது அதிகாரம் கொண்டவராய் இருந்தார் இயேசு கிறிஸ்து. அதன் மீது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அதிகாரம் கொண்டவராய் இருந்தாரா? நானும் நீங்களும் அதிகாரம் கொண்டவர்களாய் இருக்கிறோமா என்பதுதான் கடவுளை குறித்த அறிவு சொல்லிக் கொடுக்கிற பாடம் நமக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து என் கடவுள் என் அருகிலே இருக்கிறார். அப்ப பேதுரு கூட அன்னைக்கு என்ன செய்யறார்? காண்பவற்றின் அடிப்படையில் தான் திருப்பி ரிட்டர்ன் நடந்து வந்திருக்க முடியும். திருப்பி போய் பேதுரு எக்ஸாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பாரு. இப்படி நம்ம இயேசு பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் நடந்து பார்த்திருப்பாரு. 2 நாள் கழிச்சு மறுபடியும் வா நடந்து பார்ப்போம், ஆண்டவர் மீது நம்பிக்கை வந்து. அதுதான் நம்பிக்கை பயணம் என் அன்புக்குரியவர்களை. விசுவாச பயணம் என்பது அதுதான் விசுவாச பயணம். என் கடவுள் என்னோடு எப்போதும் இருக்கிறார், அவர் தருகிற வல்லமையும் ஆற்றலும் எனக்கு எப்போதும் இருக்கிறது என்கிறதை அதை உணர்ந்து நடக்கிற பயணம் தான் விசுவாச பயணம். நான் மூழ்க மாட்டேன். எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் என் கடவுள் என்னோடு இருக்கிறார், என் கடவுள் என்னை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். காண்பவற்றின் அடிப்படையில் வருவது விசுவாசம் அல்ல. காணாதவற்றை காண்பவை போல இருப்பவை போல நம்புவதுதான் விசுவாசம். இப்ப 2வது நாள் பேதுரு நடந்து போனாருன்னா இப்படி கைய காமிச்சிருப்பாரு. இயேசு பக்கத்துல இல்லைன்னாலும் இயேசு கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே அவர் என்ன செஞ்சிருப்பாரு? கற்பனையில நடந்து போயிருப்பாரு. பேதுரு அந்த விஷயத்துல கெட்டிக்காரர். எதை சொன்னாலும் எல்லா சீடர்களும் இருக்கிறாங்க, இவர் மட்டும் முந்துவார். அது செஞ்சு பார்க்கறதுல ஆர்வம் உடையவர். அந்த ஆர்வத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாராட்டுறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் பிராக்டிஸ் கொடுக்கிறார். நமக்கும் அதைத்தான் பிராக்டிஸ் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம நோயாளிகள் மீது கைகளை வைக்கிறோம்னா எதன் அடிப்படையில நம் கைகளை வைக்கிறோம்? நோயாளிகள் மீது கைகளை வைக்கிறோம். இப்ப சாத்தானை பார்த்து வெளியே போன்னு சொல்றோம். எவ்வளவு பெரிய கேன்சர் கட்டிகள் நோய்களாக இருந்தாலும் கட்டிகள் மறையட்டும், பெயர்ந்து அந்த கட்டி பெயர்ந்து போய் கடலில் விழட்டும்னு சொல்றோம், விழுது. அப்படி இதன் அடிப்படையில் சொல்றோம். அப்ப உள்ள கடவுளை நாம் அறிந்திருக்கிறோம், உள்ள கடவுளை விசுவசித்திருக்கிறோம். இந்த கடவுளை பற்றிய முழு அறிதலுக்குள்ள வரும்போதுதான் நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது. இந்த போராட்டம் ஆசிலேஷன் இருக்காது பாருங்க. கடவுளை முற்றிலும் அறிந்திருந்தோம் அப்படின்னா, இப்ப எங்க அப்பா அம்மாவை இது உங்க அப்பாவா உங்க அப்பா அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்க யாரும் கேட்கறதுக்கு தகுதியில. கேட்டா சிரிப்பு தான் வரும். இது எங்க அப்பா அம்மா. எப்படி நம்ம நம்புறோம்? அது 100% இருதயத்துல பதிந்துள்ளது. ஆனா இது கடவுள் இவரை நம்புங்கன்னு சொல்றதுக்கு இந்த காண்பவற்றை காண்கிற அப்பா அம்மாவை நம்புறதை விட காணாதவற்றை நம்புன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறமே ஒழிய, இந்த காணாத கடவுளை, காண முடியாத கடவுளை, என்னோடு பயணிக்கிற கடவுளை, அவருடைய சமூகம். இப்ப பாருங்க, நம்ம அந்த இறை பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்ல அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தோம்னு சொன்னோம். பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். அந்த பிரசன்னம் இப்பவும் நம்மளோட இருக்குது. இது இறை வார்த்தை பிரசன்னமாக இப்போது இருக்கிறது நம்மளோட. நம்ம வீட்டுல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம வீடு முழுவதுமே இந்த இறை பிரசன்னமும் பரவி கொண்டிருக்கிறது. இந்த இறை பிரசன்னம் என்ன செய்யும்? நம்ம வீட்டுல இருக்கிற தீமைகளை எல்லாம் சுட்டெரிக்கும். இந்த இறை பிரசன்னம் என்ன செய்யும்? இந்த வார்த்தையை கேட்கிற பிரசன்னம் என்னென்ன செய்யறோமோ அந்தந்த ஆசீர்வாதங்களை தந்துதான் நிக்கும். இப்ப வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு ரிசீவ் பண்றோமோ, இப்ப உடல்ல இருக்கிற எந்த வியாதிகளும் இப்ப மறைந்து கொண்டே இருக்கும், கரைந்து கொண்டே இருக்கும், எல்லா பிரச்சனைகளும் அழிந்து கொண்டே இருக்கும். இருதயத்துல இருக்கிற இருள் விலகி கொண்டே இருக்கும். குடும்பங்களிலே இருக்கிற இருள்லாம் விலகும். தொடக்க நூல் 1 அதிகாரத்துல 1 வசனத்துல நம்ம பார்த்தோமே, மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. அப்ப இருதயம் பயத்தோடையும், நம்ம குடும்பங்கள்ல அமைதியின்மையும், உருவமற்றும் குழப்பத்தோடும், போராட்டத்தோடும், ஒரு முழு வடிவத்துக்குள்ள இல்லாத குடும்ப வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, இந்த இறை வார்த்தையை நாம் கேட்க 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 கேட்க, இறை பிரசன்னத்தை அனுபவிக்க 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 இந்த ஒழுங்கின்மை மறைகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்ப பாருங்க, இந்த இறை வார்த்தை பிரசன்னம் இப்படி கடந்து வருகிறது. நம்ம மத்தியிலே கடந்து வருகிறது. இதை நாம் ஆழ்ந்து தியானிச்சு கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இருதயத்துல அசை போட்டு கொண்டிருக்கும் போது இருதயத்துல இருக்கிற எல்லா இருளின் தன்மைகளும் மறையுது. யாரு இப்ப இந்த இறைவார்த்தைனா யாரு? இறை வார்த்தைனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. படைப்பின் தொடக்கத்திலே ஒளி உண்டாகுக. அந்த ஒளி வந்த உடனே இந்த ஒழுங்கற்ற நிலை மாறி விடுகிறது. ஒளி வந்துருச்சுன்னா, இருதயத்துக்குள்ள அந்த இயேசு என்கிற ஒளி வந்துருச்சுன்னா, இறை வார்த்தை என்கிற அந்த ஒளி வெளிச்சம் நம்முடைய இருதயத்துக்குள்ள நிரம்ப ஆரம்பித்தது என்றால், இருதயத்திலே இருக்கிற இருளும் அந்த ஒழுங்கின்மையும் மறைகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
இதுதான் ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவு. இது எங்க தொடங்குது? இறை வார்த்தையின் வாயிலாகத்தான் தொடங்குகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலே நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், நிறைய நம்ம நோய், கடன் சுமை பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் விடிவுகளை நம்ம பார்த்தோம், விடுதலையை பார்த்தோம். இந்த நாள்ல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. குழந்தை பேரின்மை என்கிற ஒரு பிரச்சனையில நம்ம நிறைய பேர், நிறைய குடும்பங்கள் இப்ப போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடக்க நூல் ஆண்டவராகிய கடவுள் அந்த படைப்பின் ஒழுங்கை சரிபடுத்திட்டு வந்த போது அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் ஒன்று என்னன்னா, பலுகி பெருகி பூமியை நிரப்பு, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திருமணத்திற்குரிய ஆசீர்வாதத்தை குழந்தை பேரு என்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்துல வைக்கிறார். ஆனால் பாருங்க, இன்னைக்கு அந்த ஒரு அடிமைத்தனத்திலே மக்கள் மனம் நொந்து வேதனைப்பட்டு இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா அப்படிங்கிற ஒரு போராட்டத்துக்குள்ள மக்கள் வதங்கி கொண்டிருக்கு. அது கிறிஸ்தவர்களும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும். அப்ப இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை இருக்கா? இந்த விசுவாச பயணம், நம்பிக்கையினால எல்லாம் சுதந்திரிக்க முடியும், நம்பிக்கையினால கடவுள்கிட்ட இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும், கடவுளை அறிகிற அறிவுல எல்லாமே நமக்கு அந்த இருள் விலகுது, எல்லா பிரச்சனைகளும் அந்த ஒழுங்கின்மை மறையுதுன்னு சொன்னீங்களே பிரதர், இப்ப இந்த குழந்தை பேரின்மையில இருந்து எனக்கு விடுதலை வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுகிறது. இந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிற விதத்தை பாருங்க. பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கிறது ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனிதன் மீதும் இருக்கிறது. தொடக்க நூல் முதல் அதிகாரம் 11 11 12 வசனத்தை பாருங்க. தொடக்க நூல் முதல் அதிகாரம் 11 12 இந்த வசனத்துல கடவுள் சொல்றாரு, விதை தரும் புட்பூண்டுகள், மரம் செடி கொடிகள், ஒவ்வொரு மரத்துக்கும் செடிக்கும் கூட விதைய வச்சிருக்கிறாருங்க. என் அன்புக்குரியவர்களே, அதுக்கு காரணம் என்ன? விதைங்கிறது என்ன? அது ஒரு சீடை, அது பலுகி பெருகணும். அந்த விதைய போட்டா, இப்போ ஒரு மாங்கன்று விதை ஒரு மாமரத்துக்கு வந்தாருன்னா அந்த மாமரத்துக்குள்ள விதைய வச்சிருக்கிறாரு. அந்த விதைக்குள்ள எத்தனை மரங்கள் வச்சிருக்குதுன்னு நமக்கு தெரியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு விதைக்குள்ள எத்தனை மாமரங்கள் ஒளிந்திருக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? அந்த ஒரு விதையை போட்டோம்னா ஒரு மாமரம் முளைக்கும். அந்த மாமரம் ஒரு வருஷத்துக்கு 200 300 கனிகளை கொடுக்குது. அது இன்னும் அடுத்த வருஷத்துக்கு ஒரு 300 கனி கொடுக்குது. அதனோட விதை மறுபடியும் விழுகுது. அதனோட விதை இன்னும் 1000 கனிகளை கொடுக்குது. அது அப்படி பலுகி பெருகி பூமியை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. எத்தனை 1000 கோடி ஜனங்கள் வந்தாலும் அந்த விதைகள் தன் பலுகி பெறுகிற ஒரு ஆசீர்வாதத்தை அந்த விதைக்குள்ள வைக்கிறார் கடவுள். மரம் செடி புட்பூண்டுகளிலே அந்த ஆசீர்வாதத்தை வைத்தவர் மனிதனுக்கு வைக்காமல் இருப்பாரா? அதத்தான் விடுதலை பயணம் 23 26ல உன் நாட்டிலே மலடே இருக்காது, கால்நடைகளுக்கு கூட மலடு இருக்காதுன்னு சொல்றாரு. ஆசீர்வதிக்கிறார் கடவுள், ஆசீர்வதிக்கிற கடவுள். ஒவ்வொரு திருமணத்திலும், ஒவ்வொரு திருமண வாழ்விலும், கிறிஸ்தவ திருமண வாழ்விலும் அந்த அருட்சாதனத்திலே இந்த திருமண தம்பதியர்கள் இரு கைகளையும் பிடிக்கும் போது, கடவுளுடைய திரு சமூகத்திலே அந்த கரங்களை கோர்க்கும் போது திருமணத்திற்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கு தரப்படுகின்றன. ஆண் குறைகால பேர் இருக்காது, மகப்பேறு அது உனக்கு கிடைக்குங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறாரு. இணைச்சட்டம் 7 நாள்ல கால்நடைகளுக்கு கூட மலடு இருக்காது உன் நாட்டுல. அப்ப என்ன செய்யணும் பிரதர்? அப்ப என் கடவுள் இவரை அறிந்து கொள்ளணும், இந்த கடவுளை அறிந்து கொள்ளணும். இப்படி கருப்பையை ஆசீர்வதிக்கிற தேவன், இறைவார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய கொங்கைகளும் கருப்பையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக நீ இருக்கிறாய், சந்ததிகளை உருவாக்குவாய் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அந்த திருமண தம்பதிகளுக்குள் கடவுள் வைக்கிறார். அப்ப எல்லா தடைகளுமே உடைக்கிற தெய்வம். எப்ப அந்த தடைகள் உடையும்னா, இப்ப இந்த ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிற ஜனங்கள் இதனை குறித்த அறிவுக்குள்ள வரணும். எப்படி பொருளாதார கடன் பிரச்சனையில பிலிப்பியர் 4:19 அறிக்கையிடுறோமோ, எப்படி நோயின் பிரச்சனையில இருக்கும்போது 1 பேதுரு 2:24 நாம் அறிக்கை இடுகிறோமோ, அதே போல இதே மாதிரி இந்த குழந்தை பேரின்மையில இருக்கிறவங்க இந்த இறைவசனங்களை அறிக்கையிட வேண்டும். இஸ்ராயேலில் ஆண்டவரே, படைகளின் ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க. படைகளின் ஆண்டவரே, இஸ்ராயேலின் கடவுள், இஸ்ராயேலின் நாட்டு ஜனங்களுக்குள் கால்நடைகளுக்கு கூட மலடு இல்லைன்னு சொல்லிருக்கீங்களே, என் கருப்பை அடைபட்டு இருக்கிறதை திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க. கருப்பையில இருக்கிற முடிச்சுகள் அவிழ்க்கப்படும்.
கருப்பையில இருக்கிற முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாமே ஆவிக்குரிய மண்டலத்திலே, காணக்கூடாத உலகத்திலே தான் ஒரு உண்மை நடந்து கொண்டிருக்கிறது. அதான் உண்மை. இந்த காணக்கூடியதை பாக்குறோம், நம்ம கருப்பைய பாக்குறோம். காணக்கூடாத அந்த உலகத்துல கருப்பையில ஒரு கட்டு, ஒரு பாண்டேஜ் இருக்கிறது, ஒரு முடிச்சு இருக்கிறது. அந்த முடிச்சு எதன் வழியாகவும் வந்திருக்கலாம். நாம் செய்த பாவங்களின் வழியா வந்திருக்கலாம், நாம் வாயின் வார்த்தைகளை உச்சரித்ததன் வழியாக வந்திருக்கலாம். இந்த பாண்டேஜ், இந்த முடிச்சுகளை எல்லாம் அவிழ்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது இந்த இறை வார்த்தை, போர்வாள். இந்த இறை வார்த்தை ஒரு ஸ்வாட், அது கத்தி, அது ஒரு கத்தி, இறை வார்த்தை. இந்த கத்தி என்ன செய்யுது? அந்த கருப்பையில இருக்கிற முடிச்சுக்களை கட் பண்ணுது. அப்ப முடிச்சுக்கள் அவிழும்போது கருப்பைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கருப்பையாக மாறுகிறது. ஆண்டவர் தருகிற அந்த ஆசீர்வாதம், குழந்தை பேரு நமக்கு உண்டாகிறது. எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் மீட்பின் பேர் பலன்கள், மீட்பின் ட்ரெஸரிக்குள்ள இருக்குது என் அன்புக்குரியவர்களே. மீட்பின் கருவூலத்துக்குள்ள எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் இருக்குது. குழந்தை பேரின்மையா அதுக்குள்ள இருக்கு. அந்த ட்ரெஸரிக்குள்ள போய், உள்ள போய், ஃபெய்த் வழியா போய் அந்த ட்ரெஸரியில இருக்க பொக்கிஷத்தை எடுத்துட்டு வரலாம். அதுதான் கிறிஸ்தவம் சொல்லிக் கொடுக்கிற பாடம். இந்த இறை வார்த்தை சொல்லிக் கொடுக்கிற பாடம். ஆண்டவர் இயேசு கற்றுத் தருகிற பாடம். தூய ஆவியானவரின் துணையோடு நாம் இந்த அறிகிற அறிவை, இறை வார்த்தையின் அறிவை, இந்த பிதாவை குறித்து அறிகிற அறிவை, மகனாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த மீட்பின் அந்த அறிவை, பரிசுத்த ஆவியானவர் என்னை இயக்குகிற அந்த அறிவை நாம் அறியும் போது எல்லா கதவுகளும் திறக்கப்படும் என் அன்புக்குரியவர்கள். அதுதான் இந்த இறைவார்த்தை சொல்லுகிற செய்தியாக இருக்கிறது. எனவே இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு விசுவாச பயணத்திலே நாம் நடக்க, ஆண்டவரை குறித்த அறிகிற அறிவிலே வளர்வோம். இறை வார்த்தை தினமும் வாசிப்போம், தினமும் ஆழ்ந்து வாசிப்போம், தினமும் ஆழ்ந்து வாசிப்போம். ஆவியானவரோடு நெருக்கமாவோம், ஆவியானவரோடு நெருக்கமாவோம், இறை வார்த்தையோடு நெருக்கமாவோம். அவர் நமக்கு கற்றுத்தருவார், தொடர்ந்து நம்மை வழிநடத்துவார். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைவாக கிடைக்க இருக்கின்றன. நம்ம யாரெல்லாம் ஃபெய்த்துக்குள்ள போறோமோ அதுக்கு ஒரு கண்டிஷனே இல்ல. நம்பினால் நீ வாழ்வு பெறுவாய், அதுக்கு கண்டிஷனே கிடையாது. நம்பிக்கையினால் நீ எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும். ட்ரெஸரியில போய் எதை வேணாலும் எடுக்க முடியும் நம்பிக்கை. ஏன்னா சாவி என்னட்ட இருக்கு, சாவி நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு. நம்ம அப்பாவுடைய ட்ரெஸரி அது. மகன் தான் போய் திறக்கலாம், மகன் தான் போய் திறந்து எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. மகனாகி எனக்கும் உங்களுக்கும் அந்த உரிமை தரப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு அற்புத சிந்தனையோடு இந்த இறைவார்த்தை பயணத்தை நிறைவு செய்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமம் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.